என்னதான் ஒயிட் கலர்ல ஃப்ரைட் ரைஸ் சில இடங்கள்ல நம்ம சாப்பிட்டா கூட இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல கலர்ஃபுல்லா இருக்கிற இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? டிரைவிங்ல இருக்கும்போது இந்த ஸ்ட்ரீட் சைட்ல இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரைட் ரைஸ் கடைங்களா அந்த வாக்ல போட்டு அந்த சாப்பாடை பெரட்டுவாங்க பாருங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு கூட அதை பார்த்தா ஜொல்லிங்ஸ் ஆகும்ல. ஸோ அதை வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய வாக் எடுத்துக்கோங்க. 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருக்கேன். அதனால நல்லா தாராளமா எண்ணெய் ஊற்றி 5 முட்டையை ஃபர்ஸ்ட் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுல கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுல தூளா கட் பண்ண 4 பச்சை மிளகாய், இதுல தூளா கட் பண்ண 10 பல் பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதோட நார்மல் ஆனியன்ஸும் சேர்த்திருக்கேன். அதோட பீன்ஸ், கேரட், அதோட கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல 1.5 கப் நான் பாஸ்மதி அரிசியை வடிச்சு ஆற வச்சு சேர்த்திருக்கேன். எப்பவுமே முட்டைகோஸ் மட்டும் கடைசியா தான் சேர்க்கணும். இது கூட சிக்கன் 65 செஞ்சு வச்சிருந்தா அதை தூளா கட் பண்ணி அதுல சேர்த்திருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், அதோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ரெடிமேடா விக்குது, அதை சேர்த்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்கிற சாசஸ் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ரெடிமேடா சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுல உப்பு இருக்கும், அதனால செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் என்னதான் உங்களுக்கு ரெசிபி காமிச்சா கூட நான் அந்த கடையில போய் தான் வாங்கி சாப்பிடுவேன். எப்படி?